இன்றைக்கி நான் செஞ்சுருக்க ஜூஸு சம்மருக்கான ஜூஸ் மட்டும் கிடையாது, ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிங்க்ஸ் தான். அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். வீடியோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு. கலர்ஃபுல்லாக மட்டும் இருக்காது, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு கேரட்டை மேல் தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கிறேன். கொரப்பாக அரைச்ச தேங்காயோட கட் பண்ண கேரட்டையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். சின்ன பீஸ் இஞ்சி, 15 மிளகு, 2 கல் உப்பியும் இதோடு சேர்த்துக்கிறேன். நான் 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்குங்க, தேவையில்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். மொதல் ரவுண்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததும் செகண்ட் ரவுண்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண ஜூஸை 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சியும் குடிக்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் தரும். ஜூஸை செகண்ட் ரவுண்டு தண்ணி சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கையாலேயே புழிஞ்சு இந்த மாதிரி திப்பியை எடுத்துடலாம். சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. திப்பியை கீழே போடாமல் செடி இருந்தால் செடியில் போட்டுடுங்க. நான் செஞ்ச அளவு 3 பேர்லேருந்து 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் இந்த ஒரு கப் ஜூஸோடவே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் எடுத்திங்கன்னா தான் ஜூஸ் நல்ல ரிசல்ட் தரும். அதனால் மார்னிங் எடுத்துக்கோங்க. சம்மருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.